அக்னீஸ்வரன் சார்ட்ட போயிட்டோம். அதிமுக பாஜக கூட்டணிங்கிறதுக்கு பெருமளவு வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. திமுக தான் நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதில் மிச்ச மீதி இருக்கக்கூடிய வாக்குகளை விஜய் டார்கெட் பண்ணுறாருன்னா இப்போ இந்த கூட்டணி என்ன அறுவடை பண்ண போகிறாங்க தென் தமிழ்நாட்டில்ங்கிறது கேள்வி கேட்குறேன். கடந்த 4.5 ஆண்டுகளில் அந்த தென் தமிழகத்திற்கு எத்தனை தொழிற்சாலைகளை அல்லது எத்தனை கல்லூரிகளை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க? ஒன்று, அது சும்மா இருந்த சங்க ஊதி விட்டது மாதிரி. மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் தான் பிரியன் சார் தான் முதல்ல இவரை இழுத்து விட்டு அப்படியே இவர் அதுக்கு பதில் சொல்லி நாடே பத்திக்கிட்டு தான் எரியுது. ஒவ்வொரு மனிதனும் பார்ப்பதற்கு நாம் அப்படியே இருக்கிறோமே ஒழிய அவரவர்களுடைய மனதிற்குள் அவரவர்களுடைய தீபங்கள் எரிந்து கொண்டே இருக்கிறது. அது இருக்கட்டும், அது நமக்கு தேவையும் கிடையாது. ஆனால் இங்கே தென் தமிழகம் என்று குறிவைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அங்கே பொதுக்குழு கூட்டினாங்க, ரோட் ஷோ போனாங்களே. ஏன் போனாங்க? 41 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்கல்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில். சார் மதுரையில் ரோட் ஷோ போனார் சார். மதுரையில் 2021 10 தொகுதி சார். எத்தனை சார் ஜெயிச்சாங்க? பிரியன் சார்ட்ட கேளுங்க சார். 5 சொல்லியாச்சு. ரைட்டு. அப்ப ஈக்குவலா 2 பேரும் சமமா இருக்கிறாங்கன்றத சட்டமன்ற தேர்தல சமமா தானே இருந்திருக்கிறாங்க. அதான் 5 வருஷத்துக்கு முன்பு தானே. மாவட்டங்களை பேசுங்க, 10 மாவட்டங்களை. சரி, அவர் பேசிட்டு சார். அக்னீஸ்வரன் சார் இல்ல சார், நீங்க பேசுங்க சார். மறுபடியும் ஒரு சண்டை சக்கரத்தை அப்படி சுத்தி விடுங்க. நீங்க பேசுவீங்க, அண்ணன் பதில் சொல்லுவாரு, கேசி பெண் அடுத்து ஏதாவது ஒரு ஆயுதத்தை வீசுவாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். விவாதம் அதத்தான் சரியா சொன்னீங்க, விவாதம். ஆனால் அந்த விவாதத்துல ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு முதிர்ந்த சிந்தனையாளர் அதிமுக அங்க பலவீனமாகும் தோற்கும் சொல்றீங்களே. அக்கறையோட சொன்னாரு. அது அக்கறை இல்ல சார். அது மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். இதுக்கு பேர் அக்கறையா? இது பாப்பா பாப்பா நல்ல இருங்க சார். ஐயோ எல்லாமே புள்ளி விவரம் தான். எல்லாமே புள்ளி விவரம் தான். ஆனா உங்களுடன் ஸ்டாலின் மனுவை தூக்கி ஆத்துல வீசுறீங்களே, அது ஒரு புள்ளி விவரம். அவர் பதில் சொல்லட்டும். இருங்க, நீங்க எல்லாத்துக்குமே பரவாயில்ல விவாதத்தை இருங்க விடுங்க. பிரியன் சார் அவர் பதில் சொல்லட்டும். ஏன்னா நல்ல வேலை இல்ல, அவர் தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறார். கார்த்திகேயன் சார் பேசும்போது தயவு செய்து சண்டை போட்டுறாதீங்க. அது ஒரு உங்ககிட்ட பணிவா கேட்டுக்கிறேன். இல்ல அவர் என்ன கேக்குற வேண்டிய இடத்துல இருக்கிறார் சார். இப்ப இருக்கட்டும் அவர் எங்கே இருக்கட்டும் சார். ஆனால் பேசுவது நியாயத்தின் பக்கம், நடுநிலையின் பக்கம் நின்று பேசணும் சார். எப்ப பார்த்தாலும் ஒரே தான். நான் கேக்குறேன், திமுக என்ற கட்சி. பிரியன் சார் நானே சொல்றேன். இல்ல சார், அவரை மட்டும் பேசணும்னா 1 to 1 நிறைய எடுங்க சார். எல்லார் கருத்தையும் கேளுங்க சார். நான் இப்ப கேட்பது இவர் பேசும்போது நாங்கள் எல்லாரும் அமைதியா கேட்கிறோம். ஓகே இல்ல இங்க ஒண்ணு இல்ல, குறுக்கிடுங்க சார். ஐயோ பொறுங்க சார். இல்ல சார், நீங்க ரொம்ப அரசியல்வாதியை விட ரொம்ப வேகம் போறீங்க சார். பொறுங்க சார். ஆமா சார், விவாதம் நீங்க ஒண்ணு எம்எல்ஏ ஆக போறது இல்ல, எம்பி ஆக போறது இல்ல. எதுக்கு இப்படி பதட்டம்? இல்ல சார், பிரியன் சார் நேரம் நீங்க தான் முதல்ல இவர் ஜாதி விரைவாக இழுத்து விட்டீங்க. இல்ல நேரம் விரைவாகுது, அது கட்டி போய்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு இல்ல. அக்னீஸ்வரன் பதில் நான் சொல்றேன்னா, அக்னீஸ்வரன் பதில் சொல்ல வேண்டிய விவாதம்னா பதில் சொல்லணும். ஆனா எங்க பேச விட மாட்டேங்கிறீங்களா? ஒரு நிமிஷம் அவர் அலோ பண்ணுவோம். ஒண்ணு இல்ல, அவங்க எல்லாமே பேசுனது எல்லாமே வாக்குகள் வாங்கினது. அமமுக எவ்வளவு சதவீத வாக்கு வாங்கிச்சு, எத்தனை தொகுதிகளில் அதிமுகவுக்கு பலவீனத்தை ஏற்படுத்துச்சு. இப்ப ஓபிஎஸ் இல்ல, டிடிவி இல்ல, அதிமுக பாஜக சேர்ந்தே 20 லட்சம் தான் வாங்கினாங்க. இது எதுவும் கற்பனை இல்லை, யூகங்கள் இல்லை. அவங்க ஃபேக்ட் அடிப்படையில் தான் அவர் பத்திரிகையாளராக அவர் கருத்தை வைக்கிறார். அதை நீங்க டீகோட் பண்ணுங்க, அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை சார். வைக்கலாம் சார், நான் அதை சொல்லவே கிடையாது. அதிமுக பலவீனமா போச்சு, பலவீனம். நான் என்னமோ திமுகவை அசைக்க முடியாத இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் எல்லா செல்வாக்கும் பண்றது மாதிரி பேசுவது ஏற்புடையதா? கூட்டணி பலமா இருக்கிறாங்கன்ற அந்த அதான் கேட்கிறேன் சார். கூட்டணி பலமா, ஐயோ அவரால் நிறுத்த முடியல சார். ஐயோ நான் என்ன சார் பண்றேன்? சரி சார், கூட்டணி பலமாக இருப்பது எதற்கு சார்? இந்த நாட்டிற்கு திட்டங்கள் மூலம் எல்லா தரப்பு மக்களையும் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு தானே.
திமுக என்கிற கட்சி கூட்டணி என்கிற பலத்தை வச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் பலவீனமா இருக்கு. பாத்தீங்களா, அவங்க கூட்டணி இல்ல, இவர் அங்க கூட்டணி இல்ல, டிடிவி இங்க சேர மாட்டாரு, ஓபிஎஸ் அங்க சேர மாட்டாரு, எடப்பாடி இவங்களை சேர்த்துக்கிற மாட்டாரு. இது ஒரு அரசியலா? இல்ல சார், இதுதான் இது ஒரு நுணுக்கமா? நான் கேக்குறேன். இல்ல பிரியன் சார், ப்ளீஸ். இது ஒரு நுணுக்கமா சார்? அதுதானே நடந்திருக்கு. நான் இப்படி கேக்குறேன், அதுதானே நடந்திருக்கு. 19ல 2021 சார், 2019ல அன்னைக்கு பாஜக எதிர்ப்பு, அன்னைக்கு பாஜக எதிர்ப்பு. ஆனா 2021லயே அதே தானே, 3% தானே டிஃபரன்ஸ். அந்த வேறுபாடு இந்த 5 ஆண்டு கால இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எடை போட்டு பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? ஓ, பார்க்கவே மாட்டாங்களோ? எப்ப எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு 63 கட்சிகளும் அதிமுகவை தவிர 62 கட்சிகளும் அப்பா சிறப்பான ஆட்சிப்பா, எந்த கட்சிக்கும் விஜய்க்கு ஓட்டு போட வேணாம், நாம் தமிழர் சீமான ரிஜெக்ட் பண்ணுவோம், அண்ணா திமுக சரியில்லை, அவ சிறப்பான ஆட்சி கொடுக்கிறது திமுக தான்ன்றது திரும்ப 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 சொல்லி வரீங்களே. அதுக்கும் திரு பிரியன் சார் பதில் சொன்னாரு. 67ல 77ல ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல், திமுக வீட்டுக்கு போயே ஆகணும்ன்ற மாதிரியான சூழலாம் இப்ப இல்ல. ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது கொஞ்சம் உதவி செய்யலாமே தவிர ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிமுக பாஜகவுக்கு உதவி செய்யாதுங்கிறதே அவர் தான் குறிப்பிட்டார். கரெக்ட். நீங்க 2021ல 10 வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கு பிறகு 75 சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக அதிமுக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கினாங்களே, அப்பயும் என்ன அர்த்தம்? 3% தான் வித்தியாசம். அப்போ அதை யாரும் கருத்துல கொள்றதே கிடையாது. இல்ல சார், இப்ப யாரும் இல்ல சார். அப்போ எதிர்த்தரப்புல அத அறுவடை பண்ணிக்கிறதுக்கோ பகிர்ந்துக்கிறதுக்கோ யாரும் இல்ல. கரெக்ட். இப்போ விஜய்னு ஒரு ஃபேக்டர் உள்ள வருது, அவர் அங்க மாநாடு போடுறாரு. கரெக்ட் சார். சார் கார்த்திகேயன் சார், அப்ப இந்த நடிகர் திரு விஜய் அவர்கள் தாவேக்கா அதிமுக ஓட்டம் மட்டும்தான் குறி வச்சு பாப்பார் இல்லையா? அதுவும் திமுகவுக்கு போகவே மாட்டாங்க. இல்ல திமுக வாக்குகளும் போகும், அதிமுக வாக்குகளும் போகும்ல, அதுல யாரும் போகலன்னு சொல்லல. அப்ப ஆளுங்கட்சிக்கு அதிகம் போகுமா, எதிர்கட்சிக்கு போகுமா? அது இவர் கேசிபி கணக்குப்படி பார்த்தா 10க்குள்ள வாங்கினா 8% போகும், அதுக்கு மேல வாங்கினா வேற சதவீதம் போகும். என்ன கேக்குறேன்னா, அவங்க சொன்ன புள்ளி விவரத்துக்கு உள்ளே வரல. இப்ப அது எப்படி நாம் தமிழர் சீமான் அவர்களும் அது தாவேகா விஜய் அவர்களும் அதிமுக வாக்கு வாங்குவாங்கன்னு சொல்றீங்களே, திமுக வாக்குகளையும் வாங்குவாங்கன்னாங்க. அது எப்ப தெரியும்? திமுக வாக்குகளை வாங்குனாங்கறது ஏத்துக்குவீங்களா நீங்க? இல்ல, எப்ப தெரியும்ன்றேன். வாங்குவாங்களா, வாங்க போறாங்களா, குறையுதா கூடுதா எப்ப தெரியும்? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அப்படிதான். இல்ல திமுக வாக்குகளை வாங்குவாங்கறது ஏத்துக்கிறீங்களா? அதையும் ஏத்துக்கல. அது எப்படி சார்? அதையும் ஏத்துக்கல. நாம் நியாயத்தின் பக்கம் நடுநிலையாக நிற்கிற போதுதான் இந்த உலகம் உங்களை நம்பும். நீங்க பேசுற பேச்சுக்கு வேல்யூ கூடும். இல்லப்பா அப்ப செம ஆட்சிப்பா, அப்ப தேர்தலே வேணாமே, நீங்க தான் வலுவான கூட்டணியாச்சா சார், சிறப்பான ஆட்சி, தேர்தலே வேணாமே. ஒரு கணக்கு தானே, அந்த கணக்கு நியாயமான கணக்கா இருக்கணும். இல்ல சார், ஓபிஎஸ் இல்ல, டிடிவி இல்ல, சசிகலா இல்ல, அந்த சமூகத்து மக்கள் கொஞ்சம் அதிருப்தியா இருப்பாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன் சார், அப்படின்னா இப்படி சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக திரு விஜய் இருக்கிற போது நாடார் சமூகத்திலேயே சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போகும் அப்படிங்கிறது ஒரு அசம்ப்ஷன் தானே சார், ஒரு அனலிட்டிக்கல் தானே. அது கரெக்ட், அது பார்வையா இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நான் அந்த இதுக்குள்ளே போகவே விரும்பவில்லை, அதாவது இந்த தென் தமிழகம் அந்த ஜாதிக்குள்ள நான் போகவே விரும்பவில்லை, அது வேண்டாம், அது தேவையில்லை, தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் செல்லுகிறதுன்னு தான் நான் நம்பிக்கொள்ளேன். நீங்க அப்படியே கூட்டி கழிச்சு கொண்டு வந்தா கூட இவங்கெல்லாம் தனியா இருக்காங்க, இவங்கெல்லாம் தனியா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த தலைவர்களால் இந்த நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது, சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு கொண்டு வந்த புரட்சி தலைவரோ அம்பாசங்கர் கமிஷனோ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீடோ, அது மாதிரி கலைஞர் அவர்களோ, அது மாதிரி அவங்க 16% இருந்ததை 18% முதலில் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்தாரு, அவர்கள் கூட இப்படி பேசல சார். குறைந்த அந்த சமூகத்துக்கான தலைவர்களாவது அவங்க இருப்பாங்கல்ல சார், அவங்களுக்குன்னு சில ஆயிரம் சில லட்சங்கள் ஆதரவு இருக்குல்ல சார், நான் இப்படி கேக்குறேன் சார், வாங்கி இருக்காங்க. இத சொல்லியே ஒரு கட்சியை நாம் பலவீனப்படுத்த நினைத்தால் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள்? காலம் மாற்றுமா மாற்றாதா? ஓகே
சாதியாக சமூகமாக வாக்குகள் ஒண்ணும் பிரச்சனை வராது அதிமுகவுக்கு அப்படிங்கறதா உங்களுடைய நிலைப்பாடு. இல்ல இந்த நிலைமையை கொண்டு வந்தீங்கன்னா காலம் சில நேரத்தில் மாற்றத்தை உருவாக்கும். ஓகே, பேசுவோம். இதே தலைவர்கள் அங்கிருந்து இயற்கையாவே உருவாக்கி விடும் சார். திரு எடப்பாடி பழனிசாமி யார் உருவாக்கி விட்டா? வந்தாங்க, உருவாக்குனாரு, கட்சியில் இருந்தாரு, இவங்க உருவாக்கி விட்டாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் தன்னை நிலைப்படுத்தி கொண்டாரே. ஓகே, பேசுவோம். நம்ம செயல்கள் தான் பேசும், சாதி பேசாது.